வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவளம் தாங்க வந்திருக்கோம். புரட்டாசி மாதம் கோவளத்தில் மீனோட ரேட்டில் என்னன்றதை பார்க்கலாம். என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புரட்டாசி மாதத்தில் மீன் ரேட்லாம் உங்களுக்கு என்னென்னு தெளிவாக சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கோவளத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் சும்மா மோதுதுங்க. இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். புரட்டாசி மாதத்தில் இவ்வளோ கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி கோவளத்தில் வந்து எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு தான் வந்தேன் கோவளத்தில். அதுக்குள்ளேயே போட்டு எல்லாம் போட்டும் வந்துடுச்சு. 2-3 போட்டு தான் வர வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்க. அந்த 2-3 போட்டில் தான் என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்க்கணும். ஏற்கனவே வந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நண்டு தாங்க வந்திருக்கு. நண்டும் பொடி மீன் தான் வந்திருக்கு. அதோட ரேட் நண்டை தான் பார்க்கலாம் நம்ம. இன்றைக்கி கோவளத்தில் பார்த்தீங்கன்னா நண்டு விலை அடிமட்ட ரேட்டுங்க. செம்ம ரேட்டு கம்மியாக தாங்க போச்சு ரேட்டு. இன்றைக்கி கோவளத்தில் நண்டுலாம் இப்போ எடுக்கிற விலையில் வந்து ப்ளூ நண்டு தான் எடுக்கிறாரு. ப்ளூ நண்டும் களி நண்டும் ரேட்டு வந்து செம்ம கம்மி. ஏன்னா களி நண்டு கிலோ வந்து 500 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க இன்றைக்கி. நண்டு கேட்கும் போதெல்லாம் வராது. ஃபுல்லாக நண்டு தான். இன்னைக்கு ஃபுல்லாக நண்டு தான் வருது. ஒன்றுமே இல்லை. நீங்கள் படணும் எல்லாம் என்ன சொல்கிறது டெக்னாலஜி இந்த போட்டில் என்ன மீன் வந்துருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த போட்டில் வந்து அதிகப்படியாக வந்து எறா தாங்க வந்துருக்குது. எறாவும் நண்டு அப்புறம் வந்து எல்லா மீனும் கலந்த மாதிரி வந்துருக்குது. எறா பாருங்கள் எவ்வளோ எறா இருக்குது பாருங்கள். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பெரிய பெரிய எறா வந்து இது வந்து கணக்கு போட்டு வந்து தருவாங்க. எறா வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோக்கு தருவாங்க. குறைந்தபட்சம் வந்து நீங்கள் 300 ரூபாய்க்கு வாங்கணும் எறா, அப்போ தான் வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாறை மீன் வந்து சின்ன சின்ன பாறை மீன் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து முள்ளுக்கவலை அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து வாழை மீன் இருக்குது பாருங்கள். நண்டு வந்து அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு எது தேவையோ நம்ம சொன்னீங்கன்னா நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ரேட் என்னவோ அதுக்கப்புறம் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு. அடுத்த போட்டில் பார்த்தீங்கன்னா மீன் ரொம்ப கம்மியாக தான் மாட்டிருக்குது. பாறை மீன் மாட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு வவால் மாட்டிருக்கு பாருங்கள். கருப்பு வவால் மட்டும் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அந்த கருப்பு வவால் மொத்தமாகவே வந்து 1500 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வந்து அவர் 1000 ரூபாய்க்கு கேட்குறாரு. ஓகேன்னு சொல்லி 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க. ரேட்டு வந்து கரெக்டான ரேட்டு தான் 1000 ரூபா. கருப்பு வவால் கொஞ்சம் ரேட்டுக்கு போகக்கூடிய மீன் தான் அது. தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுது மக்களே? இந்த கருப்பு வவால் 1000 ரூபாய்க்கு வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் ஃபுல்லாகவே வந்து பாறை மீன் தான். வெறும் பாறை மீன் தான். பாறை மீன் நண்டு தான். இது சீசன் என்னன்னு தெரியல. எல்லா போட்லேயுமே இதான் வருது. பாறை மீன் தான் வருது. வேறு மீனே இல்லை. 300 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா நல்லா தருவாங்க. ஒரு 10 மீன் 12 மீன் தருவாங்க 300 ரூபாய்க்கு பாறை மீன். இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஓட்டு கனவா வந்துடுது பாருங்கள். அந்த ஓட்டு கனவா ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த ஓட்டு கனவா எடுத்து கொடுக்குறாங்க. 3 ஓட்டு கனவா வந்து 500 ரூபா. 500 ரூபாய்க்கு வாங்கலாம். ரேட் அதிகமாக கம்மியான்றதை நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். தயவு செஞ்சு காசிமேட்டுக்கு ஈக்குவல் பண்ணாதீங்க கோவளத்தை. ஏன்னா காசிமேடு வேறு கோவளம் வேறு. காசிமேட்டில் வந்து டன் கணக்கில் மீன் வரும். அங்கே மீன் வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். அதே ரேட்லாம் வந்து கோவளத்தில் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா வந்து குரலி மீன் வந்துடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாக்கு மீன் வந்துடுது. குரலி மீன் வந்து 200 ரூபா. அது நாக்கு மீன் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வாங்கிக்கலாம். நாக்கு மீன் 200 ரூபாய்க்கு போட்டால் அதிகமாக தருவாங்க. அப்புறம் நண்டு வந்துடுது. இது 3 தான் இதில் வந்துடுது அதிகமாக. வேறு எதுவும் வரல. இப்போ நீங்கள் பார்க்குற இறா வந்து கூறு வந்து 100 ரூபா. ஆனால் ரொம்ப சின்ன சின்ன இறா தான். பொடி இறா தான். ரொம்ப பெரிய இறாலாம் கிடையாது. இது பொடி இறா தான். அதனால தான் 100 ரூபா ரேட் வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற நண்டு கூறு வந்து 200 ரூபா. இந்த களி நண்டு வந்து கொத்து வந்து 300 ரூபா உங்களுக்கு. அப்புறம் வந்து நாக்கு மீன் இருக்குது பாருங்கள். நாக்கு மீன் வந்து 200 ரூபா. அப்புறம் தட்டைக்கவலை இருக்குது பாருங்கள். அது 100 ரூபா. இன்றைக்கி ரேட்டு வந்து இதுதான் போதுங்க. இன்றைக்கி வந்த போட்டில் முக்கால்வாசி போட்டில் வந்து ஃபுல்லாக நண்டு தாங்க மாட்டிருக்கு. எல்லா போட்லேயுமே நண்டு தான். நண்டு வாங்கணும்னு உங்களுக்கு ஆசையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து வாங்கினா ரொம்ப சீப்பாக கிடைக்கும் நண்டு கோவளத்தில். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த சிங்கரால் வந்து ஒரே ஒரு பீஸ் வந்து 250 ரூபா. இப்போ ஒரு மீனை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா வரி வரியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மீனை பற்றி யாருக்கா தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மீனோட பேரை சொல்லுங்கள். இப்போ வந்து நீங்களே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துக்கிற போட்டில் ஃபுல்லாகவே வந்து நண்டு தான் வந்து இருக்குது. இப்போ இந்த வலையில் வந்து நண்டு தான் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குமாரப்பாறை வந்திருக்கு. ஒரு குமாரப்பாறை வந்து 200 ரூபா. அப்புறம் திருக்க மீன் வந்துருக்கு. நண்டு வந்திருக்கு. இந்த போட்டில் 3 தான் வந்திருக்கு. இப்போ அவங்க வந்து ஒரு 4 மீன் வாங்கியிருக்காங்க 800 ரூபா கொடுத்து. முதல்ல வந்து 1000 ரூபா சொன்னாங்க 4 மீன். அவங்க வந்து 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இந்த ரேட் வந்து கம்மியாக இல்லை அதிகமான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த களி நண்டு கிலோ 1000 ரூபாயிலேருந்து 1200 வரலும் போதுங்க. இன்றைக்கி வந்து களி நண்டு அதிகமாகவே நீங்கள் மாட்டிருக்கு கோவளத்தில். களி நண்டு நார்மல் நண்டு அதிகமாகவே மாட்டிருக்கு இன்றைக்கி. அதனால தான் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக பண்ணுறாங்க. இல்லைனா ஒரு நண்டே வந்து 500 ரூபாயிலேருந்து 600 ரூபா சொல்லுவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ரேட்டு கம்மி தான். இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து பரலா மீனும் பாறை மீனை வச்சு விற்றுருந்தாங்க. அந்த அக்கா கிட்ட போய் ரேட் எவ்வளோன்னு பாறை மீன் கேட்டேன். அந்த பாறை மீன் வந்து கூறு 100 ரூபா. இந்த பரலா மீன் வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட்டு 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபா சொன்னாங்க. ஆனால் இந்த மீன் வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாது. இது வந்து 1000 ரூபாக்குள்ளே தான் இந்த மீன் வந்து வரும் ரேட்டு. உங்களுக்கே தெரியும். இப்போ வந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வெள்ளைக்கிழமை வந்தது. அப்புறம் சின்ன சின்ன காளா மீன் வந்தது. இது வெள்ளைக்கிழமை மீன் வந்து கூறு வந்து 500 ரூபா. 2 கூறு வந்து 1000 ரூபா.
இந்த போட்லேயும் பார்த்தீங்கன்னா நண்டு அதிகமாக தான் வந்தது. ப்ளூ நண்டு பொட்டு நண்டும் அதிகமாக தான் வந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற ப்ளூ நண்டு பார்த்தீங்களா, கூறு வந்து 200 இது. நீங்கள் வந்து நார்மல் நண்டு வாங்கினீங்கன்னா அது வந்து ஒரு விட இருந்தாலும் ஒரு 10 12 கொடுப்பாங்க 200 அடுத்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பண்ணா மீன் தான். இந்த பண்ணா மீன் வந்து கூறு 200 எப்படியா இருந்தாலும் ஒரு 12 மீனாவது இருக்கும் கண்டிப்பாக. விலை வந்து கம்மி தான் இந்த பண்ணா மீன் இன்றைக்கி ரேட்டு. இதே வரமாட்டேங்குது. அதுவும் அங்கே ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற களி நண்டு ஒரே ஒரு நண்டு வந்து 300. அப்புறம் அந்த எறா இருக்குது பார்த்தீங்களா, எறா வந்து கூறு வந்து 100. 3 கூறாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு 250 போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் பொடி எறா தான். இங்கே பெரிய எறாலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே பொடி எறா தான். நம்ம அண்ணங்கிட்ட மட்டும்தான் பெரிய மீன் இருக்குது, வேறு யார்கிட்டையுமே கிடையாது. ஆனால் வந்து இப்போ பிடிச்ச மீன் கிடையாது. இது வந்து விடிய காத்தால் 2 மணிக்கு பிடிக்கிற மீன். இவர்கிட்ட என்னென்ன மீன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறை மீன் இருக்குது, அப்புறம் குமார பாறை இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பூங்கோழி மீன். இந்த ஒரு மீன் வந்து 400. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெரிய பாறை வந்து 2500. எப்படி இருந்தாலும் ஒரு 3 கிலோ இருக்கும். அது 2500. ஆனால் ரேட் அதிகம் தான். அது பக்கத்தில் இருக்க 2 பாறை மீன் வந்து 500 குமார பாறை. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா மீனே வரல சரியாகவே. மொத்தமே வந்து ஒரு 4-5 மீன் தான். ஓரா மீனும் அப்புறம் தரட்ட மீன் தான் இருந்தது. மொத்தமாக 5 ஒருத்தர் வாங்கிட்டார். இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா காரப்பொடி வந்து 200. அப்புறம் வந்து வரிப்பாறை வந்து 300. மடக்கண்டல் ஹெவி ரேட்டு, அது வாங்கவே முடியாது. 3 வந்து 1000 செம ரேட்டு, அதை வாங்க முடியாது. பக்கத்தில் இருக்கிற பாறை மீன் வந்து 300. இவர் எல்லாரையும் பீட் பண்ணிட்டாரு. இவர் தான் வந்து இன்றைக்கி வந்து டாப்பில் இருக்கார். ஏன்னா வந்து செம்ம ரேட் இவர்கிட்ட மீன் எல்லாமே. ஆனால் வந்து இவர்கிட்ட தான் வந்து மக்கள் அதிகமாக வாங்குறாங்க. அது என்னன்னு தெரியல. நம்ம அக்கா கிட்ட மட்டும்தான் வந்து சங்கரா மீன் வந்துக்குது. வேறு யார்கிட்டையுமே இன்றைக்கி சங்கரா மீன் வரல. நம்ம அக்கா கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுவும் சின்ன சங்கரா தான். அதையும் ஒருத்தர் மொத்தமாக வாங்கிட்டார். அதுக்கப்புறம் வந்து முள்ளு வலை வந்துருது. அந்த முள்ளு வலை வந்து 300. சங்கரா மீன் ஒருத்தர் வந்து 500 கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டார். இவங்ககிட்ட வாங்கலாம் தாராளமாக. இவங்ககிட்ட போட்டு வந்தவொடனே டக்கு டக்குன்னு சேல்ஸ் ஆகிடுச்சு. நண்டு ஒருத்தர் வாங்கிட்டாங்க, சங்கரா மீன் ஒருத்தர் வாங்கிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நண்டு மொத்தமாக வந்து 800 கொடுத்து ஒருத்தர் வாங்கிட்டார். இப்போ நீங்கள் பார்க்குற மீன் யாருக்காவது தெரிஞ்சுன்னா பேர் சொல்லுங்கள் மக்களே. ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த குரலி மீன் தெரியுது. அது பக்கத்தில் இருக்குது பாறை மீனான்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த பொட்டு பொட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது தரட்ட மீனான்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அண்ணன் இந்த சின்ன போட்டில் கூறு கட்டி வச்சுக்காரு பார்த்தீங்களா. இந்த கூறு எல்லாமே 200 தாங்க. நீங்கள் எது எடுத்தாலும் 200 தான். எந்த மீன் எடுத்தாலும் 200 தான். நண்டு 200, எல்லாமே 200 தான். இந்த போட்டில் என்னென்ன மீன் வந்துருதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்த மாதிரி வந்துருக்கு. சங்கரா அப்புறம் வந்து பாறை மீன் எல்லாம் கலந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற சங்கரா மீன் வந்து 400. மற்ற கூறு எல்லாமே வந்து 300 தாங்க. நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்ட மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் மார்க்கெட் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அங்கே போய்ட்டு நம்ம வீடியோ எடுத்து போடலாம். மீண்டும் அடுத்த சந்திக்கலாங்க. நன்றி.